பத்ரி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சந்திரகலா மேம்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன். இந்த புக் ரிவ்யூக்கு என்ன அ அ பண் பண்ண சொன்னதுக்கு. அண்ட் முரளி மாஸ்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோஸ் வர முடிஞ்சா வீடியோஸ் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் பேர் வந்து பியாண்ட் என்லைட்டன்மெண்ட். ஓஷோவோட புக் இது. அண்ட் இந்த புக்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாங்களா மேம்? எஸ் மேடம். அண்ட் ஒரு திங், நான் எப்பவுமே வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் ஏர்லியாவே ஜாயின் பண்ணிடுவேன். அப்படி நான் இல்லைன்னா நீங்க வந்து எனக்கு கால் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ நான் வெளியே இருந்ததால நான் வந்து அந்த டைவர்ஷன்ல இது டைம் பார்த்துக்கல. ஓகே ஸோ எப்பவுமே எல்லாருமே வந்து நான் வரல, ஜாயின் பண்ணல அப்படின்னால எனக்கு ஒரு கால் பண்ணிடுங்க பிஃபோர் 5 மினிட்ஸ் முன்னாடி. ஓகேங்களா? ஓகே மேம், நோ இஷ்யூஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், ஃபார் வெயிட்டிங் எல்லாத்துக்கும். ஓகே ஓகே, யூ கேன் கண்டினியூ மேம். ஓகே, மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா பியாண்ட் என்லைட்டன்மெண்ட், ஓஷோவோட புக்கு. இந்த புக்கில் வந்து ஓஷோ கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அண்ட் அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, ஆன்சர் கொடுக்குறாரு. இந்த புக்கு யார் படிக்கலாம்னு சொன்னால், யார் வந்து ஸ்பிரிச்சுவல் தேடிட்டு இருக்கீங்களோ, யார் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் விஸ்டம் வேணும் எனக்கு, நான் அனுபவிச்சு அதை ஞானம் பெறணும்னுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது உகந்த புக். அண்ட் யார் வந்து மிஸ்டிக்கல் ஃபிலாசபியும் ஹியூமரும் ஒரு கதை கேட்குற மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்களோ அவங்களுக்கு இந்த புக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப போரிங்காக போகாமல் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. அவரோட ஸ்டைல் எப்படின்னா கொஞ்சம் ஃபிலாசபி, கொஞ்சம் ஹியூமர், அதில் ஒரு கதை சின்னதாக சொல்லி அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த மாதிரி புக்கு தான் இது. அண்ட் யாருக்கெல்லாம் வந்து நான் என்லைட் ஆயிட்டேன் அதுக்கப்புறமா என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும், கைட் பண்ணும். ஸோ முதல்ல இந்த புக்கு எதுக்குன்னு சொன்னால், உங்களை ஃபுல்லாக செல்ஃபை வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிட்டு அப்படியே சைலன்ஸ் அண்ட் இதோட அந்த ஒன்னஸோட கலக்கிறதுக்கான மெட்டீரியல் தான் இந்த புக்கு. பியாண்ட் என்லைட்டன்மெண்ட்னா அதில் நீங்கள் இல்லை. ஓகே, ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நம்ம இருப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த ஐ என்ற கான்செப்டே இல்லை. ஐ வி எந்த கான்செப்டுமே இல்லை. நம்மளே அதில் கரைஞ்சி நம்ம பியோர் சைலன்ஸாக பியோர் பீயிங்காக மாறிடுறோம். அதுதான் இந்த பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் புக்கோட ஃபுல் தீம். அண்ட் என்லைட்டன்மெண்ட் சொல்லும்போது அது வந்து ஒரு எண்ட் இல்லை, அது வந்து லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மீன்ஸ் என்லைட்டன்மெண்ட்டுக்கும் பியாண்ட் இருக்கு. என்லைட்டன்மெண்ட் சொல்லும்போது நீங்க உங்களோட இதை சொல்லுவீங்க, உங்களோட அனுபவம் சொல்லுவீங்க. அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும், எனக்கு அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது, அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸரா நீங்க அங்க இருக்கீங்க. அண்ட் நீங்க என்ன சொன்னாலுமே அதுக்கு வந்து வேர்ட்ஸ் நீங்க போட முடியாது. ஓகே, ஸோ அவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, இந்த கொஸ்டின் ஒருத்தங்க கேட்குறாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறவங்க வந்து, ஒன் செகண்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் மனிஷா அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து இவர் சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்று வருதுன்னா அது வந்து என்லைட்டன்மெண்ட் கிடையாது. மீன்ஸ் அதுக்கு என்லைட்டன்மெண்ட் அங்க ஸ்டாப் ஆகுறது இல்லை, அதுக்கும் பியாண்ட் இருக்கு. அதுல வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ்ல நீங்க சொல்லவே முடியாது. நீங்க அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது, நல்ல
ஒரு அமைதியான நிலையா இருந்தது, ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப தெய்வீகத்தனமா இருந்தது. அப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா, அதுல வர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸரா நீங்க இருக்கீங்க. பியாண்ட் நீட் சொல்லும்போது, இது இதையும் தாண்டி நீட் சொல்லும்போது, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸரும் இல்ல. அப்படியே கரைஞ்சிடுவோம். கரைஞ்சிடுவோம் எப்படின்னா, நத்திங்ல கரைஞ்சிடுவோம். ஒண்ணுமே இல்லாத தன்மை தான் அங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க நல்லா மெடிடேட் பண்ண என்ன ஆகும்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸரா நீங்க உங்கள ஃபீல் பண்ண முடியாது. நீங்க ஒன் ஆயிடுவீங்க. அந்த இன்ஃபைனைட் கூட கலந்துடுவீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எப்படி என்கிட்ட சொல்லணும்னா, சயின்டிஃபிக்கா அத சொல்லணும்னா, நம்மகிட்ட கேலக்ஸில நெறைய ஸ்டார்ஸ் இருக்கு. ஸ்டார்ஸ் வந்து நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது குட்டியா தெரியுது. பட் கேலக்ஸில பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பெருசு. அண்ட் நம்ம சன்னே வந்து ஒரு ஸ்டார் தான். பட் அந்த ஸ்டார் வந்து எர்த்ல இருந்து பார்க்கும்போது சன் பெருசா இருக்கு. பட் மத்த ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணும்போது அது மீடியம் சைஸ் ஸ்டார். ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த சன்ன விட 1000 டைம் பிக்கர் ஸ்டார்ஸ் ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே இருக்கு கேலக்ஸில. அது என்ன ஆகும்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அது எங்க இருந்ததுன்னுட்டே இல்லாம அப்படியே தடயமே இல்லாம அது மறைஞ்சிடும். அண்ட் அது இருந்ததான்றது கூட தெரியாது. பார்த்துட்டே இருப்போம். ஒரு நாள் பார்த்தா அந்த பிளேஸ் வேக்கன்ட்டா இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எல்லாம் அப்படியே மறையறதுக்கு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லாம மறையறதுக்கு அது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஒண்ணும் இல்ல. பட் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ல வந்து அத என்ன சொன்னாங்கன்னா, பிளாக் ஹோல்ன்னுட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பிளாக் ஹோல் வந்து அவ்ளோ கிராவிடேஷனல் பவர் இருக்கு. அது வந்து அந்த ஸ்டார வந்து உள்ள இழுத்துடுது. அதோட மேக்னெட்டிக் பவர் வந்து அவ்ளோ இருக்கு. அந்த பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்கிற இத வந்து அது இழுத்துடுதுன்னுட்டு சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ எல்லாருமே வந்து பர்த்த பத்தி எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. பர்த் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருப்போம். பேபிஸ் எங்கேருந்து வராங்க, எப்படி வராங்க, அது எதுவுமே யாருமே ஆராய்ச்சி பண்ணல. ஆனா டெத்த பத்தி நம்ம எல்லாமே ஆராய்ச்சி பண்றோம். டெத்னா என்ன? டெத்துக்கு அப்புறமா என்ன? அந்த மாதிரி நெறைய ஆராய்ச்சி பண்றோம். ஓகே. சிமிலர்லி இந்த பிளாக் ஹோல் என்ற கான்செப்ட் வந்த பிறகு, இந்த ஸ்டார்ஸ் டெத் ஆகுறத பத்தியும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து பர்த் பர்த் பத்தின இது அப்ப ஸ்டார் சாகுதுன்னா, அப்ப ஸ்டார் பொறக்குமா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மல்டிபிள் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கு. புதுசு புதுசா ஸ்டார்ஸ் வந்துட்டே தான் இருக்குன்னிட்டு. பட் அது அது அப்ப எங்கேருந்து வருது? பிளாக் ஹோல்ன்னிட்டு ஒண்ணு இருந்ததுன்னா, பிளாக் ஹோல் ஒரு சைட் ஆஃப் தி கேட்ன்னா, அப்ப இன்னொரு சைட் ஆஃப் தி கேட் ஒயிட் ஹோலா? என்ற கொஸ்டின் வருது. எஸ் அப்படியும் வச்சுக்கலான்னுட்டு ஓஷோ சொல்றாரு. நீங்க பிளாக் ஹோல்ல வந்து ஸ்டார்ஸ் அது உள்ள போயிட்டு மறைஞ்சிடுதுன்னுட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னொரு சைட்ல இருந்து அது புது ஸ்டாரா முளைச்சு வருதுன்னுட்டு. பட் அது வரும்போது இன்னொரு ஹையர் ஸ்பியர்ல தான் வரும். ஹையர் டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் வரும்னுட்டு. அதே மாதிரி தான் சிமிலர்லி ஹியூமன் டெத் ஆறாங்கன்னா, ஒரு கேட் உள்ள போயிட்டு இன்னொரு கேட் வழியா வெளிய வராங்க. மீன்ஸ் பிளாக் ஹோல்ன்ற அந்த பிளாக் சைட் ஆஃப் த கேட் போயிட்டு, ஒயிட் சைட் ஆஃப் த கேட் இது வந்து ஜஸ்ட் அனலாகிக்கு தான் சொல்றோம். பிளாக், ஒயிட் அந்த மாதிரி எதுவும் இல்ல. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற அனலாகிக்கு மட்டும் சொல்றோம். ஒரு சைட் ஆஃப் த கேட் போயிட்டு, இன்னொரு சைட் ஆஃப் த கேட் வராங்க. பட் வரும்போது வந்து இன்னும் அப்கிரேடட் வெர்ஷனா வருவாங்கன்னுட்டு இது சொல்றாங்க. ஸோ அப்ப வந்து அ இதே கொஸ்டினுக்கு ஓஷோ இன்னொரு நான் சொன்னேன் அவர் எப்பயுமே ஹியூமரோட சொல்லுவாருன்னுட்டு. ஸோ முல்லா நஸ்ருதீனோட எக்ஸாம்பிள் சொல்றாரு. முல்லா நஸ்ருதீன் வந்து ஷிப்ல ஒரு போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ பண்ணாங்களாம். அப்ப வந்து அந்த கேப்டன் கேட்டாங்களாம், ஷிப்பு வந்து நடுக்கடல்ல நின்றுச்சு. அங்க வந்து ரொம்ப விண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வேவ்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு. நீ என்ன பண்ணுவ ஷிப்ப காப்பாத்தன்னிட்டு. அப்ப முல்லா நஸ்ருதீன் என்ன சொன்னாருன்னா, அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் பெரிய ஆங்கர் ஒண்ணு போடுவேன். நங்கூரம் ஒண்ணு போடுவேன்னுட்டு சொல்றாரு. அப்ப தி அதர் சைடு அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து கேட்கிறாரு. சரி, நீ நங்கூரம் போட்ட. இன்னொரு பெருசா ஒரு அ மலை அளவுக்கு வேவ் வருது. ஷிப்பே மூழ்கிடும் போல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. அப்ப முல்லா நஸ்ருதீன் சொல்றாரு, "ஒண்ணும் இல்ல. இன்னொரு ஆங்கர் எடுத்து போடுவேன்."
அப்புறம் கேப்டன் அவரை பார்த்துட்டு திரும்ப கேட்குறாரு, ஒரு பெரிய டைஃபூன் வருது, மீன்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய வேவ், ஓகேங்களா? அண்ட் ஷிப்பை காப்பாற்றவே முடியாது. அப்ப அப்ப நீ என்ன பண்ண போறன்னு கேட்பாரு. ஸோ அதே இவர் முல்லா நசருதீன் கூலா சொல்வார், நத்திங், அதே தான் பண்ணுவேன், இன்னொரு ஆங்கர் எடுத்து போடுவேன். அப்புறம் கேப்டன் வந்து ரொம்ப ஃபியூரியஸ் ஆயிட்டு ரொம்ப கோவப்பட்டு, எங்க இருந்து உனக்கு இவ்வளவு ஆங்கர் கிடைக்குது, எங்க இருந்து உனக்கு இவ்வளவு நங்கூரம் கிடைக்குதுன்னு கேக்குறாரு. ஸோ அப்ப முல்லா நஸ்ருதீன் சொல்றாரு, உங்களுக்கு எங்க இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதோ அங்கிருந்து தான் எனக்கு இந்த ஆன்சர்ஸ், இந்த ஆங்கர் எல்லாமும் கிடைக்குது. நீங்க கொஸ்டின் பெருசு ஆக்காக்க என்னோட ஆங்கரும் பெருசாயிட்டே இருக்கு. உங்களுக்கு எங்க இருந்து வருதோ அதே இடத்துல இருந்து தான் எனக்கும் வருதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து என்னன்னா, டோ நம்ம நம்ம நம்மளோட பார்வையில நம்ம பார்க்கும்போது மேபி பிளாக் ஹோல் ஒயிட் ஹோல் எடுத்துக்கலாம். ஓகே, பட் என்னன்னா எங்க கொஸ்டின் பிறக்குதோ அங்கேயே ஆன்சருமே இருக்குன்றது தான் இது. அண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்லைட்டன்மெண்ட் பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் சொன்னா அங்க கொஸ்டின் இல்லை, ஆன்சர் இல்லை, மியர் சைலன்ஸ். அதுல நீங்க இல்ல, நான் இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல, சைலன்ஸ் மட்டும்தான் சொல்றாரு. ஸோ அந்த நத்திங்னஸ், ஒண்ணுமே இல்லாத தன்மை தான் உங்களோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட். என்லைட்டன்மெண்ட்ன்றது ஒண்ணு இருக்கு, அதுலயும் வந்து நான் எனக்கு இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம். பட் பியாண்ட் என்லைட்டன்மெண்ட்டுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, தெர் இஸ் நத்திங்ன்றது சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப வந்து எப்படி நமக்கு டே நைட் அந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பர்த் டெத்தும் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு இந்த வேர்ல்டு இன்னும் பியூட்டிஃபுல்லா, இன்னும் ஃப்ரெஷ்ஷா, இன்னும் அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஜென்மம் எடுக்கும்போது, மீன்ஸ் யூ கேன் கன்சிடர் டெத் அஸ் இது ஸ்லீப்போட கம்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வேக்கப் பண்றது வந்து லைஃபோட, புது லைஃபோட கம்பேர் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்க புதுசா வரும்போது இன்னும் பெட்டரா தான் வர போறீங்க. வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹவ் கேரிட் ஹியர், லைக் உங்களோட கான்சியஸ்னஸ் எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்னும் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யோர்ஸ் வருவீங்க. ஓகேங்களா? இத வந்து பீப்புள், வெஸ்ட்ல இருந்த பீப்புள் வந்து ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் என்ன ஆச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு திரும்ப ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிட்டு அவங்க என்ன ஆனாங்கன்னா அதை உள்முகமா பாக்குறத வந்து மறந்தே போயிட்டாங்க. ஸோ வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கம்பேரிசன் இங்க கொடுக்குறாரு. வெஸ்ட்ல வந்து பீப்புள் வெளிமுகமா எல்லாத்தையுமே பாக்குறாங்க. எல்லாமே வந்து அதனால அங்க பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே அங்க வந்து மீன்ஸ் நம்ம ஃபாரின் எல்லாம் சொன்னா அங்க வந்து ஏன் நல்லா இருக்குன்னா அவங்க வந்து வெளிப்புறமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஈஸ்ட்ல என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம உள்முகமா பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? நம்ம சித்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மெடிடேட் பண்ணி உள்முகமா பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப வந்து இந்த உள்முகம் வெளிமுகம் ரெண்டுமே வந்து இட் இஸ் ஆஃப் த சேம் சைடு ஆஃப் சேம் காயின். ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி உள்முகம் வெளிமுகம் ரெண்டுமே நம்ம பார்க்கணும். நம்ம வெறும் உள்முகத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா வெளிமுகத்துல வந்து வி வில் லூஸ் இது. அதனாலதான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க துறவரம் போறேன், சித்தர் ஆயிடுறேன், துறவரம் போறேன், ஹிமாலயாஸ் போறேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த நம்ம ஆனாபானசதி மெடிடேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வீட்ல இருந்து ஓகே உங்களோட ரெகுலர் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு நீங்க மெடிடேட்டும் பண்ணணும். ஓகே, அதுதான் மீன்ஸ் போத். நீங்க வெளிப்புறமாவும் நீங்க ஒர்க் பண்ணணும், உள்முகமாவும் ஒர்க் பண்ணணும். ரெண்டும் வந்து முரண்பாடு இல்லை, ரெண்டுமே வந்து சேம் காயினோட ரெண்டு சைட்ஸ். நீங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பர்த்தும் டெத்தும் வந்து டிஃப்ரெண்ட் இல்லை, அதுவும் ரெண்டுமே சேம் சைடு, சேம் காயினோட ரெண்டு சைட்ஸ். நீங்க ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு சோலா வர போறீங்க. ஓகே,
ஸோ உங்களோட சோல் வந்து அதே தான், உங்களோட பாடிஸ் நீங்க டிஃப்ரெண்ட் எடுத்து வர போறீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அவர் கொடுத்த ஆன்சர். பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் போக முடியுமான்ற கொஸ்டினுக்கு வந்து அவர் கொடுத்த ஆன்சர் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லத்தீஃபான்னுட்டு ஒரு ஜெர்மன் ஃபீமேல் வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து நீங்க ஈகோ பத்தி பேசுனீங்க அண்ட் அவேர்னஸை பத்தி பேசுனீங்க. எனக்கு வந்து அவேர்னஸ் பத்தி பேசும்போது எனக்கு என்னன்னா, உங்க கூட இருக்கும்போது, உங்க முன்னாடி இருக்கும்போது, உங்கள பார்த்துட்டே இருக்கும்போது, உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமா இருக்கணும் அப்படி இருக்கும்போது, மீன்ஸ் நெருக்கம் இன் த சென்ஸ் நான் வந்து ஆஸ் அ குரு உங்க கூட எவ்வளோ க்ளோஸா இருக்கிறேனோ, அப்ப வந்து எனக்கு வந்து என்னையே மறந்துடுறேன். ஃபுல் லவ் மட்டும் தான் எனக்குள்ள இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னா, லவ் போதும். அந்த லவ் வந்து ஆர்டினரி பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்க்ட்னால வராத லவ் இருக்கிற வரையும் அந்த லவ் வந்து அது போதும். ஓகேங்களா? அது வந்து உங்க பார்ட் ஆஃப் ஈகோல இருந்து வர லவ்வா இல்லாம நேச்சுரலா வர லவ்வா இருந்தா அது போதும். ஓகேங்களா? உங்க பவரை காட்டுற அளவுக்கு உங்களை டாமினேட் பண்றதுக்காக வர லவ்வா இல்லாம இருக்கிற பட்சத்துல அந்த பியோர் லவ் இஸ் இனஃப். பியோர் லவ் என்ன சொல்லலாம்னா குழந்தைங்களோட லவ் சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க எந்த இதுக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டு பசங்க, பக்கத்து வீட்டு பசங்க எல்லாரையுமே ஒன்னா ட்ரீட் பண்ணி அவங்க எல்லாரு கூடயும் ஒன்னா இருப்பாங்க. ஸோ அந்த அந்த பியோர் லவ் இருந்தா ஸ்டில் யூ கேன் பிகம் அவேர்ன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து நீங்க கம்ப்ளீட்டா அவேர்னஸ் பத்தி மெனக்கட தேவையில்லை. நீங்க ஃபுல் லவ் வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் ஆர் வித்தவுட் எனி இன்ஃபரன்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா, நீங்க கொடுக்குறீங்கன்னா, மீன்ஸ் எந்த எதிர்பார்த்தலும் இருக்கக்கூடாது உங்க லவ்ல. ஜஸ்ட் நீங்க லவ் மட்டும் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அண்ட் லவ் எப்படியானா, நீங்க உங்க குழந்தைங்களை எப்படி லவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தங்க குழந்தைங்களையும் லவ் பண்றது. அதே மாதிரி எல்லார் மேலேயும் இது பண்றது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவேர்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா இதுவுமே சேம் காயினோட 2 சைடு. ஒன்று இப்ப லவ் உங்ககிட்ட இருந்ததுன்னா அவேர்னஸ் சீக்கிரமா வந்து ஒட்டிக்கும் உங்ககிட்ட. அதுவே வந்து நீங்க அவேர்னஸ்ன்ற பாத் வந்து நீங்க ரெண்டு பாதை இருக்கு. ஒன்னு வந்து லவ்க்கான பாத், இன்னொன்னு வந்து அவேர்னஸ்க்கான பாத். அவேர்னஸ்க்கான பாத் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதுல நிறைய மெனக்கெடுதல் இருக்கு. பட் லவ்க்கான பாத் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஈஸியா அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் என்ற மாதிரி லத்தீஃபாக்கு சொல்றாங்க. அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி இவர் ஹியூமர் அதிகம் இருக்கிற பர்சன்ன்றதுனால அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஹார்ட் சர்ஜரிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆறாரு. அந்த டாக்டர் சொல்றாங்க ஹார்ட் ரொம்ப பாதிச்சிருக்கு அண்ட் அவங்க ஹார்ட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும் சொல்லி பிளாஸ்டிக் ஹார்ட்டை வைக்கிறாங்க, பிளாஸ்டிக் மிஷினை வைக்கிறாங்க ஹார்ட் இருந்த பிளேஸ்ல. அண்ட் இந்த ஹார்ட்டை வந்து க்ளீன் பண்ணணும்னுட்டு எடுத்துக்கிறாங்க. அண்ட் அது பொலிட்டீஷியனோட ஹார்ட். அதை க்ளீன் பண்ண ஒரு 2 நாள் 3 நாள் ஆனாலும் அது அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் ஆகுமான்ற மாதிரி அந்த அந்த ஹியூமரோட அவர் சொல்றாரு. அப்ப வந்து ஒரு பர்சன் இந்த பொலிட்டீஷியனை மீட் பண்ண வராரா, டாக்டர்ஸ் எல்லாம் பக்கத்து ரூம்ல அந்த ஹார்ட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொலிட்டீஷியன் அந்த பர்சன் வந்து மீட் பண்ணதுமே இந்த பொலிட்டீஷியன் பெட்டை விட்டு இறங்கி ஓடுறாராம். என்னன்னு கேட்குறாங்களாம் டாக்டர்ஸ். அப்ப அந்த பொலிட்டீஷியன் சொல்றாரா, இல்லை நான் போகணும் அன்னிட்டு. இல்லை உங்க ஹார்ட்டை நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் முடியலை ப்ரொசீஜர் அன்னிட்டு டாக்டர் சொல்றாங்களா. அப்போ பொலிட்டீஷியன் சொல்றாங்களா, எனக்கு அது இப்போ தேவைப்படாது, 5 வருஷத்துக்கு நான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறேன்ற மாதிரி எனக்கு நியூஸ் வந்தது. ஸோ எனக்கு 5 வருஷம் என்னோட ஹார்ட் தேவைப்படாது. நீங்க ஹார்ட்டை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க பத்திரமா. எவ்வளோ க்ளீன் பண்ணணுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்க டைம் தாராளமா எடுத்துக்கோங்க. பட் அதை கொஞ்சம் பத்திரமா வைங்க. சப்போஸ் நான் திரும்பி வந்தானா அந்த ஹார்ட் எனக்கு தேவைப்படும்.
சப்போஸ் நான் என்னோட பாத் இப்படியே போகுதுன்னா எனக்கு அந்த ஹார்ட் தேவை கூட படாது என்ற மாதிரி சொல்றாங்களாம். அப்ப வந்து இவர் அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஃபன்னியா இருக்கிற எக்ஸாம்பிளா இருந்தாலுமே அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா பீப்புள் வந்து இப்ப ஹார்ட்ல இருந்து நம்ம யாருமே எதுவுமே பண்ண மாட்டேன்றோம். நம்ம எல்லாருமே பிரெயின் யூஸ் பண்ணி தான் பண்றோம். ஸோ பிரெயின் என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் கண்டுபிடிக்கணும். அந்த லாஜிக் நான் என் மனசு சொல்லிச்சு அதை கேட்டேன்னு சொன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னும் மனசு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்காரன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னுட்டு இவர் இங்க மென்ஷன் பண்றாரு. ஸோ நீங்க எப்பயுமே வந்து எதுக்கா இருந்தாலும் லாஜிக் கொடுக்குறீங்க. இப்ப ஹார்ட்டுக்கு வந்து லாஜிக் இல்லை. ஓகேங்களா? ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டா அது வந்து மேஜிக் தான் சொல்லணும். இப்ப நீங்க ஒருத்தங்களை பார்த்ததுமே அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு உமனை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆஹ் அதுக்கு வந்து இதுதான் ரீசன் இல்ல. பட் இந்த சொசைட்டிக்கு ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க ரீசன் கண்டுபிடிக்கிறீங்க. அவங்க மூக்கு நல்லா இருந்தது, அவங்க கண்ணு நல்லா இருந்தது, அவங்க பேச்சு நல்லா இருந்தது, அவங்க குரல் நல்லா இருந்ததுன்னு அவங்க கலரு, அவங்க ஹைட்டு, அவங்க முடி அப்படி இப்படின்னுட்டு நீங்க லாஜிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. பட் ஆக்சுவலா வந்து யாருமே ஒருத்தவங்க வந்து லவ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லாஜிக்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கேலோ எதுவோ எடுத்துட்டு போயிட்டு மூக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இருக்கு, கரெக்டா இருக்கு, ஓகே டிக். ஓகே ஹைட் இவங்க கரெக்டா இந்த ஹைட்டுக்கு இருக்காங்க, டிக். இவங்க வந்து வெயிட் இவ்வளவுதான் இருக்காங்க, டிக். அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? நமக்கு வந்து அப்படியே பார்த்ததுமே பிடிச்சிடுது. ஏதோ ஒண்ணு லவ் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ரீசன்ஸும் இல்லை, எந்த லாஜிக்ஸும் இல்லை. ஓகேங்களா? அது வந்து ஃபுல்லா ஹார்ட் டிபெண்ட் லவ். ஓகேங்களா? பட் நீங்க வந்து இந்த சொசைட்டிக்கு ப்ரூவ் பண்றதுக்காக வந்து அதுக்கு லாஜிக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த லாஜிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஹார்ட் என்ன ஆகுதுன்னா நீங்க ஹியூமன் பாடியில வந்து எந்த ஒரு ஆர்கனை நீங்க யூஸ் பண்ண மாட்டேன்றீங்களோ அந்த ஆர்கன் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. அது அங்கேயே நின்றுடும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்பயுமே ஹார்ட் ஒன்று சொல்லும். அதை நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஹார்ட் சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? பட் நமக்கு என்னன்னா மைண்ட் ஆல்ரெடி ஃபுல்லா சேட்டர் பாக்ஸ் அப்படியே பேசிக்கிட்டே 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 இருக்கு. இந்த ஹார்ட்டோட பேச்சை வந்து நம்ம கேட்கறதுக்கு சவுண்டே இல்லை, டைமே இல்லை. அந்த சவுண்ட் நம்ம கேட்கவும் மாட்டேங்குது. ஏன்னா மைண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டா எங்கேஜ்டா பேசிக்கிட்டே இருக்குன்றதுனால. ஸோ ஹார்ட் என்ன பண்ணோம்னா ஸ்லோலி அது வந்து என்ன ஆகும், நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போறது இல்லை, நம்மளை திரும்ப 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 இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இவங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்ற இதுக்கு வந்து போயிடும். எப்பயுமே நம்மளையே கூட யாராச்சும் ஒருத்தங்க நம்ம ஏதாச்சும் சொல்ல வந்தா உனக்கு ஒன்றும் தெரியாது இரு, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை இரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சைலண்ட் ஆயிடுவோம்ல. அவங்க கிட்ட திரும்ப அதை சொல்ல மாட்டோம், எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்க மாட்டோம். சரி அவங்களா அவங்களா பட்டு வரட்டும்ன்ற மாதிரி நம்ம விட்டுடுவோம். ஸோ அதே தான் ஹார்ட் பண்ணுது. நீங்க அத சொன்னதை கேட்காததுனால அது என்ன ஆகுதுன்னா சைலண்ட் ஆயிடுது. முன்னாடி வந்து ஹார்ட் வந்து நமக்கு மிடில்ல இருக்குமா, பாடியோட மிடில்ல. மீன்ஸ் நம்ம இப்ப வந்து லெஃப்ட் சைட்ல டில்ட்டா இருக்கு ஹார்ட்னு சொல்றோம். ஹார்ட் வந்து மிடில், செஸ்டோட மிடில்ல இருக்குமா. அந்த ஹார்ட் சொல்றதுதான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு அப்பதான் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா காலம் வந்து கோல்டன் பீரியட் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ராமராஜ்யம் பண்ணிட்டு சொல்லுவாங்க, கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா எல்லாருமே அவங்க ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி எல்லாம் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? சத்திய யுகம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தோம். எல்லாமே என்னன்னா ஹார்ட் என்ன சொல்லுதோ அப்ப கேட்டு நடந்துட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றோம்னா எல்லாருமே வந்து லாஜிக் என்ன, அது எப்படி நடக்கும், அதுக்கு பின்னாடி என்ன ப்ரூஃப் இருக்கு, இந்த மாதிரி வந்து எல்லாருமே பிரெயின்ல தான் திங்க் பண்ண ஆரம்பிச்சோமே கானி ஹார்ட்டை வந்து மறந்துட்டோம். அண்ட் இன்னொரு இதுக்கு வந்து இன்னொரு கதையும் சொல்றாரு. இதுல வந்து என்னன்னா பீர்பல் ஓட
பீர்பலோட மினிஸ்டர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே நவரத்னங்கள்னு சொல்லுவாங்க. பீர்பல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து. ஒரு நாள் பீர்பல் வந்து அவங்க மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்றாரு, நேத்து நைட்டு என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப எங்க ஒய்ஃப் சொன்னாங்க, எல்லா ஆம்பளைங்களுமே வந்து பொண்டாட்டி சொல்ற பேச்சு தான் கேட்பாங்க. யாருமே வந்து சுய சிந்தனை இல்லைன்னுட்டு. அதுக்கு வந்து பீர்பல் வந்து கோர்ட்ல கேக்குறாரு, மீன்ஸ் அவங்க கவுன்சிலர்ஸ் கிட்ட கேக்குறாரு, அந்த நவரத்னாஸ் கிட்ட கேக்குறாரு. என்னால அவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியல, அவங்க எல்லா ஃபேமிலிஸ் எனக்கு தெரியும் இப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்றாரு. ஸோ அப்ப வந்து சாரி அக்பரோட கோர்ட்ல கேக்குறாங்க. அப்ப பீர்பல் சொல்றாரு, ஏன் நீங்க சொல்லியிருக்க வேண்டியது தானே, இல்ல அப்படியெல்லாம் இல்லை, நான் அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானேன்ற மாதிரி பீர்பல் அக்பர் கிட்ட கேக்குறாரு. அப்ப அக்பர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் பொண்டாட்டி கிட்ட இப்படி சொல்லுவியான்னு கேட்டாரு. இல்ல நான் சொல்ல மாட்டேன். இல்ல நீங்க வந்து அவங்கள அடிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கணும்ல, நான் பொண்டாட்டி பேச்சு கேட்கிறவன் இல்லன்னுட்டு பீர்பல் சொல்றாரு. அப்ப அக்பர் கேட்கிறாரு, நீ உன் பொண்டாட்டி கிட்ட இந்த மாதிரி பண்ணுவியா, நீ அடிப்பியா உன் பொண்டாட்டியான்னு கேட்ட. நோ, நான் அப்படி பண்ண மாட்டேன், அவங்க கேட்டா ஆமா ஒத்துவிட்டு போயிடுவேன்னு சொன்னாரு. அப்புறம் உன் ஒய்ஃப்கனா நீ அடிக்க மாட்ட, இன்னொருத்தங்க ஒய்ஃப் அடிக்க சொல்லுவியான்ற மாதிரி கேட்டாரு. ஸோ நீ இத சொன்னதுனால நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னுட்டு அக்பர் பீர்பலுக்கு டாஸ்க் கொடுக்குறாரு. என்கிட்ட 2 அரேபியன் ஹார்ஸ் இருக்கு, பிளாக் கலர் ஒயிட் கலர், அதை எடுத்துட்டு போ. யார வந்து நீ பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்காத மீன்ஸ் யார் வந்து சுயமா சிந்திச்சு சுயமா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அவங்க எந்த ஹார்ஸ் வேணுமோ அவங்களுக்கு அதை கொடுத்துடுன்னுட்டு அக்பர் பீர்பல் கிட்ட சொல்றாரு. அப்ப பீர்பல் என்ன பண்றாருன்னா அந்த ஹார்ஸை எடுத்துட்டு போறாரு. அந்த காலத்துல வந்து ஹார்ஸ் வந்து ரொம்ப விலை மதிப்பு இல்லாத கிஃப்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஊர்ல எல்லாருக்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப அவங்க சொல்றாங்களாம், பீர்பல் என்ன பண்ணாரு கிளவரா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் வெளியே கூப்பிட்டுட்டு அப்புறம் கேட்டாராம், நீ உன் பொண்டாட்டி சொல் பேச்சு கேப்பியான்ற மாதிரி கேட்டாராம். ஸோ அவங்க நிறைய மென் என்ன சொன்னாங்கன்னா, நீ இதை தனியா என்கிட்ட கேட்டு இருக்கணும், நான் அந்த ஹார்ஸை வாங்கியிருப்பேன், அவங்க முன்னாடி வச்சு கேட்டா நான் எப்படி என்னால லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம், நான் பொண்டாட்டி சொல் பேச்சு தான் கேட்பேன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பீர்பல் வந்து ஒரு இது வெயிட் ட்ரைனிங் கொடுக்குற பர்சன் வீட்டுக்கு போனாராம். அங்க பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு கேட்டாராம். அப்ப அந்த மாஸ்டர் வந்து உங்க கை கொடுங்களேன், முதல்ல நம்ம இன்ட்ரடியூஸ் ஆயிக்கலாம்னு கை ஷேக் ஹேண்ட் வாங்கிட்டு அந்த கை நொறுங்குற அளவுக்கு இது பண்ணிட்டாராம். சாரி, நான் உங்ககிட்ட இந்த பேச்சு கேட்டு இருக்க கூடாது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாராம். அதுவும் என் ஒய்ஃப் அங்க சமைச்சிட்டு இருக்கா பாருன்னுட்டு சொன்னாராம். அந்த ஒய்ஃப் பார்த்தா ரொம்ப ஷார்ட்டா இருந்தாங்களாம். இந்த பர்சன் பார்த்தா ரொம்ப ஹைட்டா ஜைஜென்டிக்கா இருந்தாராம். ஸோ அப்ப பீர்பல் நினைச்சாராம், ஓகே இவர் வந்து பொண்டாட்டி பேச்சு கேட்கறது இல்லை போல, அவங்க அவங்களே அடிச்சிடுவார் போல இருக்குன்ற மாதிரி ரொம்ப கோவக்காரரா வேற இருக்காரு, என் கையை இப்படி நசுக்கி விட்டாருன்னுட்டு பீர்பல் என்ன சொன்னாரு, சரி நீங்க இந்த 2 ஹார்ஸ்ல ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னபோது உடனே அந்த குக் பண்ணிட்டு இருந்த ஒய்ஃப் வந்தாங்களாம், நீ கருப்பு கலர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு கருப்பு கலர் மட்டும் சூஸ் பண்ணியனா அவ்வளவுதான் சொன்னாராம். அதுக்கு அந்த ஆள் வந்து இல்ல நான் ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னாராம். அப்ப பீர்பல் சொன்னாரா, இந்த 2 ஹார்ஸ்மே நீ சூஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீயும் பொண்டாட்டி பேச்சுதான் கேட்கிற, நீ எவ்வளவு பெரிய பயில்வானா இருந்தாலும்ன்ற மாதிரி சொல்லி இது பண்றாங்க. இது என்னன்னா நம்ம லவ்ன்ற பேர்ல வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம்ன்றது வந்து அவரு இந்த இந்த இது மூலியமா சொல்ல வர்றாரு. தோ அது கொஞ்சம் சிரிப்பா இருந்தாலுமே நம்ம லவ்ன்ற பேர்ல மத்தவங்களை ஃபோர்ஸ் பண்றோம், மத்தவங்களை கண்ட்ரோல் பண்றோம், அண்ட் நம்ம ஈகோவை வந்து எல்லாத்துக்கும் மேல கொண்டு வரோம்.
நம்ம டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அத அததான் அவர் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? ஸோ லவ் வந்து எப்ப ஈகோ இல்லாம பியூரா வருதோ, அப்ப வந்து என்ன ஆகும்னா, அந்த இடமே வந்து கம்ப்ளீட்டா சந்தோஷம் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கும். ஃபுல்லா மனநிறைவு, சந்தோஷம், ஃபுல்ஃபில்மென்ட் அந்த அந்த ஒரு ரேடியேஷன் தான் இருக்கும். உங்கள பார்த்தாலே அ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு தெரியலங்க. எனக்கு உங்ககிட்ட பேச தோணுது. உங்ககிட்ட வந்து பழக தோணுதான்னுட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த இன்னசென்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம குழந்தைகள பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம்? அவங்கள தூக்கிக்கிறோம், கொஞ்சுறோம். ஏன்? ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த லவ் இன்னசென்ட் லவ், செல்ஃப்லெஸ் லவ் ம் போர் ஆகுது. அவங்க கிட்ட ஈகோன்றது இல்ல. அதனால வந்து அவங்கள வந்து எல்லாருமே விரும்பி அவங்க கிட்ட போயி அ அவங்கள கொஞ்சுறது எல்லாமே பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லவ் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கூடயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அ அவேர்னஸ் அன்னைக்கு நீங்க தனியா அத தேட பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒண்ணோட ஷேடோ தான் இன்னொன்னு. லவ்வோட ஷேடோ தான் அவேர்னஸ், அவேர்னஸோட ஷேடோ தான் லவ். இப்ப லவ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவேர்னஸ் வந்துடும். பட் அவேர்னஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 வழிகள் இருக்கு. ஓகேங்களா? நீங்க அவேர்னஸ் என்ற வழிய நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அது என்னன்னா கொஞ்சம் மெனக்கெட வேண்டியது இருக்கும். ஓகே. பட் அல்டிமேட்டா அது எங்க வந்து முடியும்னா, லவ்ல தான் வந்து முடியும். ஓகேங்களா? லவ்ன்றது வந்து பியூர் லவ் வித்தவுட் எனி ஈகோ ஆர் செல்ஃபிஷ்னஸ். வித்தவுட் எனி கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவரு அந்த கொஸ்டினுக்கு குடுத்த ஆன்சர். லவ் அண்ட் அவேர்னஸ் பத்தின கொஸ்டினுக்கு குடுத்த ஆன்சர் லத்தீஃபாக்கு இந்த ஆன்சர குடுத்திருக்காரு. இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே. அண்ட் இந்த கொஸ்டின்ல வந்து அ இன்னர் அவுட்டர் ஒர்க் பத்தி கேட்குறாங்க. ஓகே. ஸோ நான் உங்ககிட்ட இருக்கும்போது அப்படியே சைலண்டா உங்க முன்னாடி உட்காரும்போது நான் சைலண்டா இருக்கேன். உங்களையே அ ரசிச்சுட்டு இருக்கேன். அ ரொம்ப வார்த்தை எதுவுமே வராது. அ எவ்வளோ நேரம் வேணும்னாலும் உங்கள பார்த்துட்டே உட்கார்ற மாதிரி இருக்கு. சைலண்டா உட்கார்றேன். பட் நான் வெளிய போம்போது என்ன ஆகுதுன்னா, நானு ரொம்ப பேசுறேன், ரொம்ப கத்துறேன், ரொம்ப மீன்ஸ் நெறைய பேசிக்கிட்டே நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி ஆ ஒருத்தங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அத வந்து இன்னர் ஒர்க், அவுட்டர் ஒர்க்ன்னிட்டு அவரு சொல்லி அ இது பண்றாரு. ஸோ நீ கத்தி பேசுறதும், சைலன்ட்டா இருக்கிறதும் 2மே வந்து சேம் பெர்சன் தான். ஓகேங்களா? ஸோ அ ஒரு பெர்சன் வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும்னா, வெளி வேலையும் வேணும், உள் வேலையும் வேணும். வெளி வேலை என்னன்னா, நீங்க இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, அத வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களோட ஜாப் என்னவோ அத கம்ப்ளீட்டா பாருங்க. அண்ட் உள்முகமாவும் நீங்க உள்ள போகணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உள்முகமா போறீங்களோ, உள்ள எவ்வளோக்கு எவ்வளோ சைலன்ட்டா இருக்கீங்களோ, வெளிய அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்பிரசிவா இருப்பீங்க. ஆ மீன்ஸ் நீங்க நெறைய உள்ள உள்வாங்க மீன்ஸ் உள்முகமா நீங்க போக, போக, போக நெறைய தெரிஞ்சுப்பீங்க. நீங்க நெறைய தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கே வச்சுக்க மாட்டீங்க. நீங்க வந்து எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ, அந்த அப்படி சொல்றது வந்து தப்பில்ல. ஓகேங்களா? ஸோ, நீங்க வந்து நான் 2 விதமா இருக்கேனா? நான் வந்து எனக்கே என்ன புரிஞ்சுக்க முடியல. ஒரு வாட்டி பார்த்தேன்னா, கம்ப்ளீட் சைலன்ஸ்ல போறேன். ஒரு வாட்டி பார்த்தேன்னா, கம்ப்ளீட்டா ஆ எ எல்லாத்தையுமே பர்ஸ்ட் அவுட் பண்றேன். அந்த மாதிரி ஃபாலசிஸ் மீன்ஸ் 2 இருமுகத்தன்மை வந்ததுன்னா, ஆ அது வந்து சரியா இது 2மே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கு. அந்த மாதிரி அவரு கொஸ்டின் கேட்டாரு. ஸோ, அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, இந்த வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் நான் முன்னாடியே சொன்னேன்ல, அத சொல்றாரு. ஸோ, ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து உள்முகமா போனாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து அவங்க குகைகள தேடி, ஹிமாலயாஸ தேடி அந்த மாதிரி போனாங்க. அண்ட் அந்த உள்முகமா போனத வந்து அவங்க வெளிய எக்ஸ்பிரஸ் பண்ணல. அப்படி வெளிய எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியா இல்ல ஈஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து பாவர்ட்டில இருந்திருக்காது. ஓகே. அவங்க உள்ள என்னென்ன கத்துக்கிட்டாங்களோ, அத வெளிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
இப்ப இருக்கிற டிசீஸோ, இப்ப இருக்கிற பாவர்ட்டியோ, இப்ப இருக்கிற சிக்னஸோ இதெல்லாமே வந்து இவ்ளோ இருந்திருக்காது. பட் வெஸ்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அ வெளிய பார்த்தாங்க, உள்முகம் போகல. உள்முகம் போகாததுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, வெளிய வெளிய எல்லாமே சூப்பரா இருக்கு. மீன்ஸ் ஆ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவங்களோட அ அ சயின்டிஃபிக் டெக்னாலஜி ஆகட்டும், இல்ல மெடிசின்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஆ ஃபுல்லா ஹியூமன வந்து எப்படியெல்லாம் சொஃபஸ்டிகேட்டடா, கம்ஃபர்டபுளா வச்சுக்கலான்றதுக்கு அந்த தேடுதல்ல அவங்க வெளிமுகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா கம்ஃபர்ட்ஸுமே டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாமே சயின்ஸ், டெக்னாலஜி, மெடிசின்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அவங்க அந்த இத அச்சீவ் பண்ணாங்க. பட் என்ன மறந்தாங்கன்னா, இதுல அ கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு எவ்வளோதான் கம்ஃபர்ட்ஸ் டெக்னாலஜி இருந்தாலுமே, அவங்க உள்ள ஏதோ மிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஏன்னா, அவங்க வந்து ஒரு ஹால்ஃப தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. மீன்ஸ் வெளிப்புறம் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதனால வந்து அத வந்து மிஸ் பண்ணாங்க. இங்க ஈஸ்ட்ல என்னன்னா, எல்லாருமே வந்து உள்முகமா போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க வந்து இன்னொரு ஹால்ஃப மிஸ் பண்ணாங்க. அதனால தான் கண்ட்ரீஸ் வந்து புவரா இருக்கு. இல்ல கண்ட்ரீஸ்ல வந்து பீப்பிள் கம்ப்ளீட்டா டெவலப் ஆகல. அவங்க உள்முகமா போயிட்டு, அவங்க அதே ஆனந்தத்துல லயிச்சு அங்கேயே இருந்துட்டாங்க. அத வந்து வெளி உலகத்துக்கு வெளிய வந்து அவங்க கொண்டு வரல. ஸோ இது இந்த 2 பேருமே தப்பில்ல, 2 பேருமே ரைட் இல்ல. ஓகே. பட் 2 பேருமே ஒரு ஹால்ஃப மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. 2 ஹால்ஃப் ஒண்ணா சேர்ந்தா தான் அது ஹோல்னஸ். இல்லையன்னா வந்து அது வந்து ஹால்ஃப் தான் அன்னிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இன்னொரு இதுக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஹோல் டே ரொம்ப டயர்டா மீன்ஸ் ரொம்ப உடம்பு உழைப்பு குடுக்குறீங்க. கம்ப்ளீட்டா அ ஃபுல்லா ஒரு கார்டன்லயோ, இல்ல ஒரு ஃபார்ம்லயோ கம்ப்ளீட்டா உங்களோட ஹோல் உழைப்பு குடுக்குறீங்க. அப்ப நைட்ல என்ன பண்ணுவீங்க? நல்லா அ ரொம்ப டீப் ஸ்லீப்க்கு போயிடுவீங்க வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ். ஸோ இல்ல நான் காலையில இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் காலையில இருந்து. நான் நைட்ல எப்படி தூங்கலாம்? நான் நைட்ல எப்படி ரிலாக்ஸ் ஆகலாம்ன்னு சொன்னா, அது இல்ல. திஸ் இஸ் தி ஹோல். நீங்க உழைச்சீங்க. அதுக்கான இது வந்து அதுக்கான பலன் வந்து ஸ்லீப். ஓகே. ஸோ இது வந்து திஸ் இஸ் ஹோல். ஸோ நான் ஃபுல்லா பிஸியா தான் இருக்கணும்னு சொன்னா, அந்த பாடி அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? இல்ல நான் ஃபுல்லா தூங்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னா, அதுவுமே பாடி அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அ எப்படியும் நமக்கு 2 கை, 2 கால் அந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான். அ நம்ம வெளிப்புறம், உள்புறம் பண்ணிட்டு இருக்கு. வெளிப்புறத்துல வந்து நம்ம என்ன பண்ணாலும் வெளிப்புறத்துல வந்து நம்ம சைலன்ட்டா இருந்தோம்னா, அப்ப உணர்ச்சிகள் எல்லாம் அடக்குறோம்னுட்டு அர்த்தம். ஸோ உணர்ச்சிகள் எல்லாம் அடக்குறோம்னா, உள்முகத்துல மீன்ஸ் அ நீங்க மெடிடேட் பண்ண உட்காரும்போது நெறைய தாட்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தீங்களோ, அது எல்லாமே வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அதுவும் சரியில்ல. ஓகேங்களா? மீன்ஸ் ஆ அதுவும் அ அதுவும் தப்பில்ல. ஓகே. நெறைய தாட்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. நெறைய இது இருக்குன்னா, நீங்க சப்ரஸ் பண்ண எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு நெறைய தாட்ஸ் அண்ட் மெமரீஸா வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க 2த்தையுமே பேலன்ஸ்டா வச்சிருக்கும்போது, உங்களுக்கு வந்து ஆ உள் உள்முகமா நீங்க போகும்போது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க வெளிமுகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 2த்துக்கான எ எஃப் அ கம்பைன்ட் எஃபர்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட டெத் பெட்ல என்ன சொன்னாருன்னா, எப்பயுமே யாருமே யார் ஒருத்தர் டெத் பெட்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்கன்னா, அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அவங்க வந்து உண்மைய பேசுறாங்கன்னுட்டு அர்த்தம். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்களோட டெத் பெட்ல என்ன சொன்னாருன்னா, நான் அடுத்த லைஃப் அன்னிட்டு ஒண்ணு இருந்ததுன்னா, நான் அப்ப பிளம்பரா தான் வரணும். பிசிசிஸ்ட்டா வர வேணாம். அன்னிட்டு சொல்றாரு. ஏன்னா, அவர் வந்து எல்லாமே வந்து ஆ வெளிமுகமா பார்க்க ஆரம்பிச்சாரு. உள்முகமா அவர் போகல. வெளிமுகமா வந்து ஸ்டார்ஸ்க்கு பியாண்டா என்ன இருக்கு? கேலக்ஸிஸ்க்கு பியாண்டா என்ன இருக்கு? அவ்ளோ தூரம் அவர பார்க்க ஆரம்பிச்சாரு. பட் உள்ளுக்குள்ள மெடிடேட் பண்ணி உள்ளுக்குள்ள போகணும்ன்றத அவர் பார்க்கல. ஸோ அவர் வந்து அவரோட டெத்ல வந்து சொன்னது இதுதான்.
எனக்கு வந்து பீஸ்ஃபுல் லைஃபா பிளம்பரா இன்னொரு லைஃப் வேணும். நான் இன்னொரு லைஃப் இருந்தா ரொம்ப சிம்பிள் லைஃபா எனக்கு வேணும்னுட்டு அவர் சொன்னாரு. என்னன்னா, அது வந்து ஒரு டயர்ட் பிரெயின், ஒரு பர்ன்ட் அவுட் பிரெயின். அந்த எவ்வளோதான் அச்சீவ் பண்ணாலுமே, அவர் வந்து அந்த உள்முகத்துல வந்து அந்த ஏக்கம் இருந்துட்டே இருந்தது. சம்திங் மிஸ் பண்ணோன்ற மாதிரி. அதனால அவர் அந்த வேர்ட சொன்னாருன்ற மாதிரி. அவர் வந்து அவரோட பிரெயின் பார்த்தீங்கன்னா, அவர் காணி உள்முகமா போயிருந்தாருன்னா, கௌதம் புத்தா விட பெருசு ரொம்ப டீப்பரா போயிருக்கலாம் அவரு. பட் அவரு வெளிமுகமாவே மட்டும் போனதுனால, அவருக்கு வந்து அது வந்து கம்ப்ளீஷன் குடுக்கல. அதே மாதிரி உள்முகமாவே நீங்க போனீங்க. அ ஆ மீன்ஸ் ஒருத்தங்க வந்து நல்லா பசியில இருக்காங்க. ஓகேங்களா? பசியில இருந்துட்டு, நீங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுங்கன்னு சொன்னா, அதுவும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா, அ வெளிமுகமா வந்து மீன்ஸ் உங்க பாடிக்கு தேவையானதும் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நீங்க உள்முகமா போக முடியும். ஸோ 2மே வந்து நீங்க பேலன்ஸ்டா 2 கை எப்படியோ அந்த மாதிரி வச்சிருக்கணும். 2 கால் எப்படியோ அது மாதிரி வச்சிருக்கணும். இப்போ 1 மட்டும் இருக்குன்னா, இன்னொன்னு இல்லையன்னா, ஸோ அது வந்து கரெக்ட்டா வராதுன்ற மாதிரி சொன்னாரு. இப்ப அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஹென்றி ரிச்சன்னிட்டு ஒரு போயட் இருந்தாரு. அந்த போயட் வந்து ஒரு வாட்டி ஜங்கிள்ல ஃபாரஸ்ட்ல 3 நாள் தொலைஞ்சு போயிட்டாரு. அவரு தொலைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, திரிஞ்சு, திரிஞ்சு, திரிஞ்சு ரொம்ப பசி, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவரால சரியா தூங்க முடியல நைட்ல. ஏன்னா, ஆ எந்த அனிமல் எப்ப வந்து கடிக்கும், எப்ப உயிருக்கு உத்தரவாதம் இல்லாததுனால, அவருக்கு வந்து அவரு கரெக்ட்டா போயிட்டு இருக்காரா, அந்த பாத்தும் அவருக்கு தெரியல. ஏன்னா, அங்க கைட் பண்ண யாருமே இல்ல. இவர் மட்டும் தனியா மாட்டியிருக்காரு. ஸோ 3 நாள் அதே மாதிரி கன்டினியூஸா இருக்கும்போது, 3 டே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் மூன் நைட் வந்ததாம். ஃபுல் மூன் நைட்ல என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து மூன பார்த்தாராம். மூன் வந்து பிரெட் பீஸ் மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சுதாம். அவரு அவரு வந்து இதுக்கு முன்னாடி அவர் போயட் அன்னைக்கு நான் சொன்னேன். அவரு இதுக்கு முன்னாடி மூன பார்த்தா, மூன்ல வந்து அவங்களோட அ லவரோட ஃபேஸ் தான் தெரியுமாம். ஓகே. ஸோ இப்ப அந்த பசியில பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுது? அந்த மூன் வந்து அவருக்கு பிரெட் பீஸ் மாதிரி தெரியுதாம். அவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும், அவரோட லவரோட ஃபேஸ் வந்து மூன்ல தெரியலையாம். ஸோ இத இத வந்து அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, ஓஷோ என்ன சொல்றாருன்னா, இந்த 2 ஆப்போசிட்ஸ்மே வந்து காம்ப்ளிமென்டரி. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அ இதுதான். 2மே தப்பில்ல. ஒரு ஆ வயிறு ஃபுல்லா இருக்கும்போது அவர அந்த மாதிரி வைஃப ஆர் லவ்வர வந்து மூன்ல பார்த்ததும் தப்பில்ல. இப்ப வந்து பிரெட் பீஸ பார்க்குறதும் தப்பில்ல. நான் எப்படி அ ஒரு போயட்டா இருந்துட்டு மூன பார்க்கும்போது வர்ணிக்காம பிரெட் பீஸ இது பண்ணலான்னா, இப்ப அவரோட தேவை என்னவோ அது அங்க தெரிஞ்சிருக்கு. அவர் ஃபுல் அ எக்ஸ்டர்னலா ஃபுல்ஃபில்டா இருக்கும்போது, இன்டர்னல் தேவை என்னவோ அது தெரிஞ்சிருக்கு. ஸோ அது 2மே வந்து தப்பில்லன்றது தான் இவர் சொல்றாரு. ஓஷோ சொல்றாரு. இன்னொரு கொஸ்டின். நம்ம கயித்து மேல நடக்கிறது பார்த்திருப்போம். ஓகே. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு அ கயித்து மேல நடக்குறாங்க. ஓகே. ஒரு சின்ன பொண்ணு வந்து கயித்து மேல நடக்குறாங்க. அந்த பார்ட்னர் ஆர் அந்த கைடு அவங்க வந்து அ சில சமயம் என்கரேஜ் பண்றாங்க. சில சமயம் அடிக்கிறாங்க. ஸோ திரும்ப, 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 திரும்ப அவங்க இது பண்றாங்க. அண்ட் அந்த அந்த பொண்ணு மட்டும் தான் அந்த கயித்து மேல நடக்குறாங்க. வித்தவுட் எனி சப்போர்ட். ஆனா, அந்த மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த டிசைபிள் மேல நம்பிக்கை இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா, ஒரு வாட்டி என்கரேஜ் பண்ணாங்க, ஒரு வாட்டி அடிக்கிறாங்கன்னிட்டு. ஸோ, அதுக்கு வந்து அ இதுதான் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் ஓஷோ சொல்றாரு. மாஸ்டர் வந்து அந்த டிசைபிள வந்து அப்படியே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து எந்த மாஸ்டருமே வந்து டிசைபிள வந்து "வேணாம், நீ வேணாம், நீ வேலைக்கு ஆக மாட்ட போ" அப்டின்ட்டு சொல்ல மாட்டாங்க. எவ்ரி அ எவ்ரி ஹியூமன் பீயிங்ல வந்து டிசைபிள் ஆகுற பொட்டன்ஷியல் இருக்கு. இல்ல எவ்ரி ஹியூமன் பீயிங்ல அந்த உள்ள இருக்கிற ஆ செல்ஃப வந்து ரியலைஸ் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. பட் என்ன இதுன்னா, ரைட் டைம் அண்ட் ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா?
ஸோ எல்லாருமே என்லைட்டன் ஆகலாம். ஓகே. பட் அதுக்கான டைம், எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் டிஃப்ரென்ஸ் வருது அந்த பிளேஸ். ஓகேங்களா? அது வந்து ஒரே லைஃப் டைம்ல ஆகலாம், இல்ல மல்டிபிள் லைஃப் டைம் ஆகலாம். அது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க எப்பயுமே நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது என்ன இது பண்றோம்? நாளைக்கு இன்னைய விட பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி தான் எழுந்திரிக்கிறோம். நாளைக்கு இன்னும் வொர்ஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் எந்திரிக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான். இட் இஸ் ஆல் மேட்டர் ஆஃப் டைம். இன்னைக்கு ஒண்ணு இருக்கு அண்ட் இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போவோம். ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது வந்து இன்னைக்கே போவோமா, நாளைக்கு போவோமா, இல்ல 10 வருஷம் கழிச்சு போவோமா, இல்ல நெக்ஸ்ட் ஜென்மால போவோமா, அது வந்து அந்த டைம் மேட்டர்ஸ். ஓகேங்களா? இப்ப என்னன்னா, இத வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆர் ஒரு ஸ்கூலோட அவர் கம்பேர் பண்றாரு. ஸ்கூல் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரோட கம்பேர் பண்றாரு. ஆ இது அவர் ஒரு கேம்பஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப வந்து அ பக்கத்து வீடு வந்து ஒரு பெங்காலி ப்ரொஃபசர் ஃபேமிலி ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வால்ஸ் வந்து அந்த கேம்பஸோட வால்ஸ் வந்து அவ்ளோ தின்னா இருந்ததாம். நீங்க ஜஸ்ட் காது வச்சு கேட்டா பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்னுட்டு ஃபுல்லா கேட்க முடியும். ஓகே. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அண்ட் இவர் நினைச்சாராம் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ரத்த காயம் வரப்போகுதுன்னுட்டு. அதனால இவருக்கு ஓஷோக்கு வந்து தூங்க முடியலையாம். அது நைட் 1:00 அப்பயுமே ஃபைட் முடியவே இல்லையாம். அண்ட் இவங்க ஓஷோ வந்து ஏதோ சீரியஸா நடக்க போகுதுன்னுட்டு நினைச்சு இவங்க முழிச்சுட்டே தான் இருந்தாங்க. அண்ட் கடைசியா வந்து அந்த ப்ரொஃபசர் வந்து ஐம் கோயிங் டு கமிட் சூசைடுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொன்னாராம். அந்த ஒரு வார்த்தை தான் இவருக்கு வந்து புரிஞ்சது. மீதி எல்லாம் பெங்காலில அவங்க 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவருக்கு புரியல. ஸோ அட்லீஸ்ட் இது புரிஞ்சுதேன்னு சொல்லிட்டு இவர் வந்து வீட்டு விட்டு வெளியே வந்து அவரை ஸ்டாப் பண்ணலான்னுட்டு நினைச்சாராம். அப்ப வந்து ஆஹ், நடுராத்திரி 1:00 அன்னைக்கு சொன்னோம்ல. ஸோ இப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வெளியே வரும்போது வெயிட் பண்ணுங்க, இந்த நேரத்துல எங்க போறீங்கன்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. மார்னிங் போங்க சொன்னா அவர் கேட்கல. அப்புறம் அந்த ஒய்ஃப் வந்து வீட்டு விட்டு கூட வெளியே வரல. அவர் இப்படி கோச்சிட்டு போனாரு. இந்த மாதிரி சூசைட் கமிட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஒண்ணுமே வெளியே வரலையேன்னுட்டு இவர் உள்ள போயிட்டு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, நான் என்ன பண்ணணும், போலீஸ்க்கு கால் பண்ணுமா, இல்லை வேற யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னுட்டு இவர் கேட்டாராம். அவங்க சொன்னாங்களா, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அவரோட அம்ப்ரெல்லா அங்க இருக்கு பாத்தீங்களான்னு கேட்டாங்களா. ஆமா இருக்குன்னு சொன்னாராம் ஓஷோ. அவர் வந்து அம்ப்ரெல்லா எடுக்காம எங்கேயுமே போக மாட்டாரு. இப்ப வந்து அவர் ரொம்ப சீக்கிரம் உள்ள வந்துடுவாரு, வீட்டுக்கு வந்துடுவாரு பாருங்க. கோவத்துல அம்ப்ரெல்லாவை மறந்துட்டாரு. அண்ட் வந்துடுவாருன்னுட்டு சொன்னாங்களாம். நான் உங்களுக்கு என்ன காஃபி போடவான்னுட்டு கேட்டா அவங்க காஃபி போட போயிட்டாங்களாம். 15 நிமிஷத்துல இந்த ப்ரொஃபசர் வெளியே வீட்டுள்ள வந்துட்டாராம். இவர் வந்து என்னாச்சுன்னு கேட்டாராம். என்னாச்சு, நான் என் கொடைய மறந்துட்டேன்னுட்டு சொன்னாராம். அவர் வந்தப்ப 2:00. ஸோ அப்புறம் அம்ப்ரெல்லாவை ஓப்பன் பண்ண பார்த்தாராம். அந்த ஓப்பன் ஆகலையாம். ஸோ அப்ப என்ன சொன்னாராம், இந்த அம்ப்ரெல்லாவை கூட அவ சரி பண்ணல, இதை ரிப்பேர் பண்ணி வைக்கணும்ல, எனக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்ல, இப்ப அம்ப்ரெல்லா இல்லாம நான் எப்படி போய் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆல்ட் போட்டாராம். ஸோ அவர் வந்து அந்த சூசைடை வந்து தள்ளி போடுறதுக்கு ரீசன்ஸ் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஃபைட் நடந்தது. அப்ப வந்து என்னன்னா, ஆஃப்டர்நூன் 3:00 அந்த மாதிரி இருந்ததா. அண்ட் அவர் அகைன் நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொன்னாராம். இப்ப ஓஷோக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த ஆளு எதுக்கு எடுத்தாலும் அதை தான் சொல்லிட்டு போவாருன்ற மாதிரி. ஓஷோ என்ன பண்ணாரு, வெளியே போயிட்டு குட் பைன்னு சொன்னாராம். அப்ப அவர் வந்து ரொம்ப இது பார்த்துட்டு என்ன குட் பை என்ன சொல்ல வரேன்னுட்டு ஓஷோவை கேட்டார். நீ தான் சூசைட் பண்ணிக்க போறல, திரும்ப நம்ம மீட் பண்ணுவோமா மாட்டோமான்னு தெரியல, குட் பை எனக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் ஓஷோ கேட்டாரா, ஏன் கையில டிஃபன் எடுத்துட்டு போறீங்கன்னுட்டு. ஸோ
அதுக்கு அந்த பெங்காலி ப்ரொஃபசர் சொன்னாராம், நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயின் டைமிங் பத்தி தான் தெரியும்ல. சம்டைம்ஸ் 10 ஹவர், 12 ஹவர் கூட லேட்டா வரும். என்னால பசி தாங்க முடியாது. அ நான் அப்படி லேட் ஆச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ராக்ல படுத்துப்பேன்ற மாதிரி சொன்னாராம். ஸோ ஓஷோ என்ன சொன்னாரு, "ஓ! நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் பெர்சனா இருக்கீங்க. ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. நீங்க போறது பார்த்தா பிக்னிக் போற மாதிரி தான் இருக்கு. சூசைட் பண்ணிக்க போற மாதிரி இல்லன்ற மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாராம். அதுக்கு அந்த வைஃப் வந்து வெளிய வந்து கேட்டாங்களாம், "போயிட்டாரான்னிட்டு." அவர் போயிட்டாருன்னிட்டு சொன்னேன். "ஓகே. சீக்கிரம் வந்துடுவாரு பாருங்கன்னிட்டு" சொன்னேன். அப்ப ஓஷோ கேட்டாராம், "ஏன் நீங்க அந்த மாதிரி சொல்றீங்கன்னு?" "அவர் சரியான கஞ்சம். அவரு என்ன பிக்னிக்கு கூட கூட்டிட்டு போக்கூடாதுன்றதுனால இந்த சூசைட் ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க போய் பாருங்க ஸ்டேஷன்ல. சாப்பிட்டுட்டு தான் இருப்பாருன்ற மாதிரி. இவர் போய் பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்காராம். ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்னுட்டு இருக்கான். ஸோ இவரு ஓஷோ சொல்றாரு, "நீ இந்த ட்ரெயினுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த. ட்ரெயின் லேட் ஆனா தானே டின்னருக்கு தானே கொண்டு வந்த இந்த ஃபுட்டு. இப்ப என்ன மத்தியானம் 3 மணி தானே ஆகுது. ட்ரெயின் இருக்கு. நீ போய் படு. நான் பார்த்துட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொன்னாராம். அப்ப வந்து அவன் வந்து எ யாராச்சும் முட்டாள் இந்த இவ்ளோ டெலிஷியஸா பெங்காலி தெரியும்ல ஸ்வீட்ஸ் ஃபேவரைட் அவங்களுக்கு. ஸோ இவ்ளோ டெலிஷியஸா ஸ்வீட்ஸ் என்கிட்ட இருக்கும்போது, இத சாப்பிடாம யாராச்சும் முட்டாள் போய் அங்க படுப்பானா? நான் உங்க கூடயே வீட்டுக்கு ரிட்டர்ன் வரேன்ற மாதிரி வந்தாராம். ஸோ பீப்பிள் வந்து அதே மாதிரி தான் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ வந்து, அந்த முடிவ கொஞ்சம் யோசிச்சோம்னா, வி வில் நாட் டேக் த டெசிஷன் அப்டின்னு சொல்றாரு. முதல்ல வந்து என்னன்னா, நெறைய பேரு நான் அ அ இது சன்னியாசியா போறேன். அந்த மாதிரி நான் இவங்களுக்கு டிசைபிளா போறேன், அவங்களுக்கு டிசைபிளா போறேன்னிட்டு எமோஷனலா, சென்டிமென்டலா அ முடிவெடுக்குறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி முடிவெடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு செகண்ட் தாட் அதுல போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்து அவங்களுக்கு வேற ஒரு இது வந்துரும். நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ். அந்த 15 மினிட்ஸ்க்கு மேல என்ன ஆகும்னா, நம்ம இன்னொரு தாட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு குருஜி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாராம். யாராச்சும் ஒருத்தங்க வந்து அவங்க கிட்ட வந்து நான் உங்களோட டிசைபிள் ஆகணும்னு சொன்னாங்கன்னா, அவர் வந்து பாக்கெட் வாட்ச் குடுத்துடுவாராம் அவங்க கிட்ட. இது உன் முன்னாடி வச்சுட்டு, நீ ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோ. உன் பேரே கூட சூஸ் பண்ணிக்கோ. அத வந்து எத்தன செகண்ட்ஸ் உன்னால உன் மைண்ட்ல இருக்கு. அந்த ஒரு தாட் மட்டும் உன் மைண்ட்ல எத்தன செகண்ட்ஸ் இருக்கு. அத மட்டும் நோட் பண்ணி எனக்கு சொல்லு. 15 செகண்ட்ஸா, 30 செகண்ட்ஸா, 40 செகண்ட்ஸா, இல்ல 1 மினிட்டா, இல்ல எப்படி அன்னிட்டு சொல்லுன்னிட்டு அவரு அந்த குருஜிக்கு சொல்லிட்டு யார் போனாலுமே அந்த வாட்ச குடுத்து அவர உட்கார வச்சுடுவாராம். அப்ப வந்து என்னன்னா, அதுல என்ன சொல்றாங்கன்னா, மைண்ட் வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரே இதுல இல்ல. நீங்க கொஞ்சம் டைம் எடுத்தீங்கன்னா, உங்களோட தாட்ஸ் மாறலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்குமே வந்து ரொம்ப அவசரப்படாதீங்க. அண்ட் மாஸ்டருக்கு தெரியும், அ ஆர் குருவுக்கு தெரியும். நீங்க எ என்ன தாட்ல வந்திருக்கீங்கன்னிட்டு. மீன்ஸ் உங்களோட தாட் வந்து இப்ப நீங்க டிசைபிள் ஆகணும்னிட்டு வந்தது வந்து தட் இஸ் நாட் அ அ ஸ்ட்ராங் டிசைர். அது வந்து டெம்பரரி தாட்ன்றது வந்து அவங்களுக்கு பாக் நம்மள பார்க்கும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அ உங்களோட கோல் வந்து எவ்ளோ எவ்ளோ டைம் எடுத்தாலுமே ஒரே இதுவா இருந்ததுன்னா, தென் அது வந்து உங்களோட இன்டென்ஸ் உள்ள இருந்து வர்ற அர்ஜ். அது வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து நீங்க அத மறந்துடுறீங்க. நெக்ஸ்ட் தாட் வருது, நெக்ஸ்ட் இது வருதுன்னா, அது வந்து இட் இஸ் நாட் யுவர் இன்டர்னல் அர்ஜ். ஸோ அத பேஸ் பண்ணி வந்து நீங்க எந்த டெசிஷன்ஸும் எடுக்காதீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட சாப்டர் 1 முடிக்கிறாரு. அண்ட் இது வந்து இந்த புக்கு உங்களுக்கு படிக்க 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 இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். மேம் கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல 6 சாப்டர்ஸ் இருக்கு. 10 12 ஆயிடுச்சுல்ல போதும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து சாப்டர் 1 தான் கன்க்ளூட் கவர் பண்ணிருக்கு. பண்ணிடுங்க. ஆமா, சாப்டர் 1 கன்க்ளூட் பண்ணிடுங்க.
ஓகே. இப்போ வந்து நம்ம சாப்டர் 1 தான் இதுவரையும் பார்த்திருக்கோம். அண்ட் கம்ப்ளீட்டாவுமே இந்த புக் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆன்சர்ஸ் வந்துட்டே இருக்கு. அ அ ஸோ இதுல வந்து ஒரு ஹியூமரோட கலந்த அந்த ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க படிக்க படிக்க நல்லா இருக்கும். அண்ட் இஃப் அ யாருக்காச்சும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். எஸ் கீர்த்தி பாலா, வெரி நைஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்ல அபவுட் புக் வந்து சொன்னது, ஆக்சுவலி அவர் சொல்றது அந்த சமாதி நிலைய வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு நினைக்கிறேன். இஸ் இட்? ஆ அ அதுதான். நம்ம நத்திங்கா மீன்ஸ் நமக்கு வந்து அ அந்த நத்திங்னஸ் என்லைட்டன்மென்ட்ன்றது வந்து நம்ம கோல் வந்து இல்ல. அதுக்கும் தாண்டி போனோம்னா, ஒன்னஸோட கலந்துடுறோம். அங்க வந்து நமக்கு சைலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. கரெக்ட். வேற எதுவுமே இல்ல நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஐடென்டிட்டி. அந்த ஆ, ஐடென்டிட்டி இல்லாத அந்த ஸ்டேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ நம்ம சான்ஸ்கிரிட்ல வந்து வில் சே லைக் அதுதான் சமாதி நிலை. ம். நைஸ் நைஸ். மாஸ்டர்ஸ் யாராவது பேசுறீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பௌர்ணமி, நம்ம எல்லாம் நிறைய தியானம் பண்ணணும். இந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்களோட ஒரு மூடு, ஏன்னா இவ்வளோ நேரம் 1 hour நல்ல விஷயங்கள் நம்ம டம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நல்ல விஷயங்களோட நம்ம உட்காரும் போது மெடிடேஷன் கூட ரொம்ப ஒரு டீப் ஸ்டேட் வந்து வரும். ஸோ நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க இன்னைக்கு. எஸ் மாஸ்டர்ஸ் பேசலாம். சுஷீலா மேடம் இருக்கீங்களா? இன்னைக்கு யாழினி ஜாயின் பண்ணிருக்காங்க, யாரு தெரியல. ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா பேசுனாங்க மேடம். ஓஷோனுடைய கதைகள் ஒருத்தர் கொஸ்டின் கேட்கறதும் அதுக்கு ஆன்சரும் கேட்க கேட்க நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சிலதெல்லாம் நோட்ஸ் ஆட்டம் எழுதிட்டு கூட இருந்தேன். ஈஸ்ட்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறோம், வெஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவுட் சைடு மட்டும்தான் பார்ப்பாங்க, அதனால அவங்க வேலையில எல்லாம் இது பண்றவங்க. நம்ம வந்து இன்னர்ல போறதுனால சில பேர் சன்னியாசியா போயிடுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் என்னுடைய இதுக்கு அவங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தாட்ஸ் வந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறேன்னா உடனடியா நமக்கு தோன்றதை செய்யக்கூடாது. அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரொஃபசர் கதை கடைசியில சொன்னது, அவரு பாட்டுக்கு சூசைட் பண்ண போறேன்னுட்டு அவரு பண்ணவே மாட்டாரு. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த டெசிஷன் எடுக்கிறது வந்து சீக்கிரமா அவங்க சாகரேன்னு சொல்றவங்க பொதுவா நம்ம இதுலயே பேசுவாங்க பாருங்க. சாகரேன் சாகரேன்னு சொல்றவன் எப்பவுமே சாகவே மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆமா, சொல்றவங்க இல்ல, அதுதான் இந்த இருக்கிறவங்கள சாவடிப்பாங்களே தவிர அவங்க சாக மாட்டாங்க. கரெக்ட் கரெக்ட். அது ஒரு ஆன்சருங்க மேடம். இருக்கிறவங்க தான் அண்ட் மெயினா துன்புறுத்தி. வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட்குள்ள இது காமன் இது. ஆமன் தான், கரெக்ட். எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை வர்றது போறாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா ஓஷோ வந்து பெஸ்ட். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. நல்லா இருந்துச்சு மேடம். ஓகே மேம். நல்லாவும் சொன்னாங்க. ஃப்ளூயண்டா ரொம்ப நல்லா சொன்னீங்க கீர்த்தி மேடம். தேங்க் யூ ரொம்ப மேம். அழகா ரொம்ப தேங்க் யூ. அழகா சொல்லிட்டு வந்தீங்க. அவர் அந்த பேலன்ஸ் ஆஃப் லைஃப் பத்தி இதெல்லாம் தான் ஆமா, சொல்லுவாரு. ஆமாங்க மேடம். எஸ் மாஸ்டர்ஸ். யாழினில யார் இருக்கீங்க? நான் தான் மாஸ்டர் ஓ, யாழினி. பரவாயில்ல, யாழினி ஜாயின் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. ஓகே, என்ன டைம் அங்க? இங்கயா? இங்க 6:46. ஈவினிங், இரவு இரவு இரவு. இரவு. ஓகே ஓகே. ஈவினிங் தான் வருவேன். தேங்க்யூ தேங்க்யூ. நானும் நிறைய நிறைய ஓசோ புத்தகம் வாசிப்பேன் மாஸ்டர். நிறைய நிறைய புத்தகம் என்னமா தெரியா மாஸ்டர், எனக்கு ஓசோன்ற புத்தகமாவே கிடைக்கும் மாஸ்டர். ஆனா எனக்கு அது இன்ட்ரெஸ்டும் கூட. ஆனா கடைசியா நான் வாசிச்சது கிருவானந்த வாரியாற்ற புத்தகம். அது ஷோர்ட்டா ஒரு 3 பக்கம் தான் இருக்கும். சின்ன சின்ன கதைகள், அருமையான கதைகளா இருக்கும். அப்ப நான் அதை வாசிச்சு வாசிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். சரி, நெக்ஸ்ட் வீக் அப்ப நீங்க அந்த கதைகள் சொல்றீங்களா? அது இப்ப 1 மணி அந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட 44 கதை இருக்கு மாஸ்டர் ஒரு புத்தகத்துல.
நீங்க ஆனா அருமையா இருக்கு மாஸ்டர். கேட்க கேட்க ம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த கதையை கேட்க இன்னும் இந்த அந்த உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கும் மாஸ்டர். அத வாசிக்க வாசிக்க உமிழ்நீர் சுரக்கும். அப்பதான் ம் நான் பாப்பேன், ஏன் இந்த உமிழ்நீர் இவ்வளவுத்துக்கு சுரக்குது என்று பார்க்க, அந்த இன்ட்ரெஸ்ட் கூடும் போது அந்த உமிழ்நீர் சுரக்குமாமண்டு. ஓசோதான் ஒரு கதையில ம் சொல்லுவார், உனக்கு என்ன எவ்வளவுத்துக்கு ஒன்றை நீ ஆசையா உனக்கு விரும்பி நீ படிக்கிறியோ, ம் எவ்வளவுத்துக்கு அதுக்குள்ள ஊர்றியோ அப்ப உனக்கு உமிழ்நீர் சுரக்குமண்டு. ம் ம் அண்ட் அவ்வளவு ஆழ்ந்து படிக்கிறீங்க. இந்த புக்குமே கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா கீழ வைக்க முடியாது. என்ன ம் பேர் மாஸ்டர் அந்த புத்தகத்துக்கு பேர்? பியாண்ட் என்லைட்டன்மென்ட். அதான் மாஸ்டர், நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்க தமிழ்ல. அதான், இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்க, நீங்க இங்கிலீஷ் புத்தகத்தை வாசிக்கிறீங்க, எனக்கு தமிழ் புத்தகம் தமிழ் புத்தகம் என்னோட ஊருப்பட்ட புத்தகம் இருந்து வாசிச்சு முடிஞ்சது. இப்ப ம். புதுசு புதுசா தேடி கொண்டிருக்கிறேன். நீ நம்ம பிடிஎஃப்ல அது பாக்குறது. தமிழ்ல இருந்தா அதோட நேம் செக் பண்ணீங்க போடுங்க கீர்த்தி மேடம். சரிங்க மேம். சூப்பர் தமிழ்ல இருந்தா மாஸ்டர், நான் சூப்பரா பார்த்து பேர் போகுது. சொல்றேன். ஓகேங்களா? அவங்க சொன்ன பிறகு நான் ஓகே, உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். சூப்பரா போகுது மாஸ்டர் உங்களோட அகண்ட தியானம். எஸ். அருமையா போகுது மாஸ்டர். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது தெரியுமா? வெரி இன்னைக்கு குட். கூட நான் ம் ஒரு 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 சட்டி ஒன்று இருக்கு, அதுக்குள்ள வெங்காயம் இருக்குது. நான் ம் நிமிர்ந்து பாக்குறேன், அந்த வெங்காயத்தை காண இல்லை. ம் அப்பதான் பிறகுதான் யோசிச்சேன், ஓ வெங்காயம் மாதிரி தானே உரிக்க 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 அங்க ஒன்றுமே இருக்காது. அவ எவ்வளவு ஒரு நுட்பமா அதை சொல்லிச்சுதண்டு. அருமையா இருக்கு, அருமையா சூப்பரா இது போகுது. ஒரு அகண்டதியாலும் சூப்பரா போகுது, இந்த யாழினி புத்தகங்களும் மேடம் ரொம்ப எவ்ரிடே என்லைட் ஆயிட்டே இருக்கீங்க. வெரி நைஸ். நன்றி கண்டிப்பா மாஸ்டர். உங்களை எல்லாரோடையும் சேர்ந்து நாங்களும் பயணப்படுகிறோம் இல்ல, அருமையா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். நெக்ஸ்ட் வீக் நீங்க அந்த கதைகள் சொல்றீங்களா? சுவாத்தியாயம் உங்கள போட்டுறேன். ஓகே 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 ஓகே, எனக்கு சரி சொல்றேன் நான். அருமையா எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த கதைகளை சொல்ல சொல்ல. சரி நீங்க கேட்டு பேசுங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. திருவனந்த ஆ. வாரியாற்ற புத்தகத்தை நான் வாசிச்சு சொல்றேன். ஒரு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆடியோ போடுங்க. அப்ப நான் எனக்கு ஒரு ஆடியோ போட்டுருங்க. எப்போ டைம் இருக்கும்? ஒரு 1 minute ஆடியோ. 1 minute ஆடியோவா? 1 minute நீங்க நீங்க பேசுறதுல ஏதோ கொஞ்சமா பேசி எனக்கு அனுப்புங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பாக்குறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சூப்பர் மாஸ்டர். ஓகே சரி ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நானும் நெடுக நினைப்பேன் உங்களை இதுல ஜாயின் பண்ணி கொள்வோணுமெண்டு. அதே நேரம் தான் அந்த இந்த தியானம் பெருமா. அப்ப மற்ற மாஸ்டர் மேலும் அனுப்பினம், வா 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 எங்கட இதுக்குள்ள வந்து கொழுவு, உன்னோட சேர்ந்து தியானம் செய்ய எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுண்டு. ஆனா அந்த அளவு பெரிய மாஸ்டர் நான் இன்னும் வளரவே இல்லை நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆனா அவியல் சொல்லுவீங்க மாஸ்டர், உன்னோட சேர்ந்து செய்தா எங்களுக்கு இது. ஆனா எனக்கு வேற மாஸ்டராக்களோட சேர்ந்து செய்யும் போது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எஸ் எஸ் அருமை மாஸ்டர். கட்டாயம். தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. இன்னைக்கு நிறைய தேங்க்யூ. பண்ணுங்க. பௌர்ணமி. ஓகே. கண்டிப்பா மாஸ்டர். ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். கீர்த்தி மேடம் வேற ஏதாவது பேசணுமா? இல்லைங்க மேம். பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர்ஸ் பொறுமையா இந்த 1 hourக்கு மேலேயே நான் வரலனாலும் வெயிட் பண்ணி ஆரம்பிச்சு பண்ணீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு பேசின கீர்த்தி மேடம்க்கு ஒன்ஸ் அகைன் பொறுமையா இத்தனை விஷயங்கள் சொன்னதுக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. தேர்ஸ்டே தான் இந்த புக்கை எடுத்தேன். ம் ஸோ நானுமே இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. 600 பேஜஸ் இருக்கு. நிறைய இருக்கும். ஓஷோதெல்லாம் படிக்க படிக்க அப்படியே ஒரு புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா மாஸ்டர், அதுக்குள்ள ஒரு 6-7 கதை இருக்கும். ஏன்னா கதைகளால சொல்லும் போதுதான் ரீச் ஆகும் எல்லாருக்கும். அதனால அவர் லைவ் எக்ஸாம்பிள்ஸ், அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க இல்லையா? சோ நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் அவங்க சேர்த்துக்கிட்டு சொல்லும் போது அதோட இம்பாக்ட் நல்லா இருக்கும். அப்படியே நாலேஜ் இருக்கு, நாலேஜ் அப்படியே சொன்னாலும் கூட நிறைய பேருக்கு ரீச் இருக்காது. இன்னொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போதுதான் அங்க இருக்கிற மெசேஜ் எல்லாருக்கும் பதியும்.
அதனால அவர் ஓஷோ வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதுல அப்படின்னால அது லைவ் தானே, நடந்த உண்மைதான் அவர் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸா வந்து போட்டிருக்காங்க. அதனால மேடம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஓஷோக்கு வந்து அரசியல்வாதிகன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. இதுல கூட ஒரு ஜோக்கு ஹார்ட் பத்தி சொல்லியிருந்தாரு. எனக்கு ஹார்ட்டே வேண்டான்ட்டு அவருக்கு அடுத்த போஸ்ட் கிடைச்சுன்னு நீங்களே வச்சுங்கன்ட்டு ஓடுற மாதிரி. அதே மாதிரி புத்திசாலித்தனம்னு ஒரு புக்ல ஓஷோ எழுதுனதுல அவர் சொல்லுவாரு, அரசியல்வாதிகள் வந்து முதல் மக்கள் இடத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்திடுவாங்க. பயத்தை ஏற்படுத்தினா நம்ம பயந்துக்குவோம் இல்லையா? பயந்துட்டு அத வந்து அவங்க காரியத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படின்னு அது அது ஓஷோட அரசியல்வாதி மட்டும் இல்லாம புத்திசாலித்தனம் நான் படிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேடம். இப்ப சாப்டர் 2, சாப்டர் 3 எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் வருது. அது அரசியல்வாதியை மட்டும் சொல்லல அவரு. அவர் வந்து எல்லா மத பிரசங்கம் பண்றவங்க எல்லாத்துக்குமே சொல்றாரு. எல்லாத்துக்குமே சொல்றேன். நிறைய பாதிரி மாதிரி வச்சு கலட்டுன்னு கலட்டி ஓட்டுவேன். அவையெல்லாம் அத்தனை பேர் அவருக்கு அவையெல்லாம் வந்து எவ்வளவு பேர் வருவாங்க, எத்தனை பேரை பாக்குறாரு, எத்தனை எக்ஸ்போஷர் இல்லையா? அது எல்லாமே எழுதினாலே போதும் அவருக்கு. கரெக்ட். இல்ல உண்மையா மாஸ்டர் யோசிச்சு பாப்பேன்னாலும் என்னென்று இவ்வளவுத்துக்கு ஓசோ, இவ்வளவுத்துக்கு பாதிரி மாதிரியோ, இவ்வளவு ஐயர் மாதிரியோ, இவ்வளவுத்துக்கு செய்கிறேனே, இவ்வளவு எவ்வளவுத்துக்கு அந்த ஐயர் மாதிரி சொல்லணுமோ அவ்வளவுத்துக்கு சொல்லுவேன். அதே மாதிரி எவ்வளவுத்துக்கு பாதிரி மேரக்கு ஓட்டணுமோ அவ்வளவுத்துக்கு ஓட்டுவேன். அவியல் தான் இந்த மத குருக்கள் தான் இந்த நாட்டை கெடுக்கிறதே இந்த மத குருக்கள் தான் என்றுவேன். ஏன்னா அடிச்சு அவங்களோட சொல்லுவேன். கிளியர் சாப்டர் ஒரு ட்ரூத்த வந்து ஒரு ஹையஸ்ட் சோல் தான் வந்து ட்ரூத்தை எடுத்து தைரியமா, இப்ப எந்த விஷயம் ஆனாலும் ட்ரூத்தை வந்து தைரியமா சொல்லக்கூடிய ஆளுகள் அவங்கதான் ஒரு ஹையஸ்ட் மாஸ்டர்ஸ். ஸோ ஓஷோ வந்து எந்த ட்ரூத்தும் எடுத்து காட்டுறாரு, அவர் தைரியமா சொல்றாரு. சத்தியம் தானே அவர் சொல்றது. அதுக்கு ஆனா உண்மை மாசம் 100% உண்மை. ஆனா அதனாலதான் அந்த ஓசோவுக்கு அவ்வளவு பேரும் எதிரியாவும் இருக்கிறது போல இருக்கு. ஆமா, இப்போ எங்க நல்லது இருக்கோ அங்க கெட்டதும் இருக்கும். ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவரை வந்து இது பண்ற ஆளுங்க இருப்பாங்க. அது எப்பவுமே வந்து இந்த உலகம் அப்படின்னாலே டியூவாலிட்டி, இரட்டைத்தன்மை. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நமக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே இருக்கு. நானே நிறைய என்னோட படிச்ச புள்ளிகள் எல்லாம் குரூப்பா சேர்ந்து கதைப்பேன். அப்ப கதைக்கும் போது நான் கதைக்கிற ஃபுல்லா தியானம் தான், மற்றது எதுவும் வராது. தியானத்தை பற்றி தான். அப்ப எல்லாரும் சொன்ன, ஐயோ வந்துட்டாள், போதகர் வந்துட்டாள், இப்பா பாரு இவள் போதைக்காம கொள்ளாம விட மாட்டாள், இவளுக்கு எப்படியாவது தியானத்துக்கு கொண்டு போய் எங்களை எல்லாரையும் இழுக்கணும், அது மட்டும்தான் இவளுடைய குறிக்கோள். அதுதான் நான் சொன்னேன், வேற ஒன்றுமே எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை உங்களுக்கு அதுதான் நீங்க வந்து ட்ரூ மெடிடேட்டர். அதுதான் ட்ரூ மெடிடேட்டரோட குவாலிட்டி. கரெக்டா இருக்கீங்க நீங்க. குட். அதனால என்ன எதிரியா பாக்கிற மாசம் இப்ப எல்லாருமே என்ன அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. டோன்ட் சே. ஏன்னா அந்த மாதிரி அவங்க சொல்றாங்கன்னா நீங்க கரெக்டான பாதையில இருக்கீங்க. பிடிச்சது பிடிக்கல அது அவங்க தலைவிதி. ஏன்னா பாசிட்டிவ் பெருக பெருக நெகட்டிவால அண்ட முடியாது. சரிங்களா? அதனால அவங்க தானா வந்து விலகி போயிடுவாங்க. சோ உங்க பாசிட்டிவ் ஏறுது, ஆனா அவங்க ஏறலையே, அவங்க இன்னும் கீழ்நிலையே இருக்காங்க. அதனால அவங்க விலகி போயிடுறாங்க. அது நீங்க வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்க உயரல. அதுதான் அங்க டிஃபரன்ஸ். அதெல்லாமே நம்ம வந்து நினைக்க கூடாது. சரிங்களா? நீங்க உயர்றீங்க, அது வச்சு சந்தோஷப்படுங்க. ஓகே, அதனால நிறைய சொல்லுவேன் மாஸ்டர், நிறைய சொல்லுவேன். நிறைய ஒவ்வொரு நாளும் ஏதாவது வாசிக்கிற இப்ப ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஒன்று வாசிச்சுன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் எனக்கு பிடிபட்டுட்டேன்டா, அதை வச்சு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுத்துருவேன். மௌனம் பிராக்டிஸ் பண்ணுங்க, வார்த்தையை அளவா பேசுறது கத்துக்கோங்க. அது உண்மை மாஸ்டர். ஆனா மாஸ்டர் நான் ஒன்று கேட்கணும் மாஸ்டர். நான் ஒவ்வொரு வியாழனும் மௌனம் இருக்கிறேன். ஆனா திடீரென்று நான் மௌனத்தை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு
மௌனம் இருக்கணும் என்றால் அண்ட கண்டு ஏதாவது ஒன்று கதை யாராவது வந்து குழப்பி குழப்பி கதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனா அது எனக்கு விளங்குது இல்ல. நான் இரவே நினைப்பேன் இன்றைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு நான் மௌனத்திலான் இருக்கிறேன். ஆனா குழப்புவினம் மாஸ்டர் அது என்னமோ தெரியாது. அது ஒன்று வருகுது, குழப்பம் ஒன்று வந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு வியாழனும் அந்த ஒரு குழப்பம் வருகுது. ஒருவேளை எனக்குத்தான் அந்த மன அடக்கம் இல்லாம இருக்கிறனோன்னு தெரியலையேன்னு நானே எனக்குள்ள அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். ஒண்ணு நீங்க பண்ணிட்டே இருங்க, மௌனம் இருங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மௌனம் இருங்க. நம்ம வந்து எப்ப கூட பேசும்போது 10 வார்த்தை பேசுற இடத்துல ஒரு வார்த்தையில நம்ம முடிக்கிறது பார்க்கணும். 1 மணி நேரம் பேசணும்னா அது 10 நிமிஷத்துல முடிக்கணும். அந்த மாதிரி வார்த்தையை நீங்க அளந்து அளவோட கரெக்டா பேசுறீங்க அப்படின்னா அது நிறைய எனர்ஜி உங்களுக்கு. உங்க அமைதி அந்த உள்ள போற அந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம எப்போ அமைதியா இருக்கோமோ அப்போ உள் அமைதி அப்படி இன்னர் கனெக்ஷன் அப்படின்றது வந்து நல்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய நம்ம வந்து ஒரு இடத்துல நிறைய பேசுறோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னு நிறைய பேசுறோம்னா அது கரெக்ட் கிடையாது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அமைதியா இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு பவர். ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 10 வார்த்தை பேசுங்க. இந்த இந்த அம்மா வந்து வளவலன்னு தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேர்லெஸ்ஸா எடுத்துக்குவாங்க. ஒருத்தருக்கு மதிப்பு எப்ப வருதுன்னா வார்த்தை அளந்து அளவோட சரியான வார்த்தை பேசும்போதுதான் மதிப்பு. சரிங்களா? சோ எப்பவுமே அந்த வார்த்தை அளவோட பேசுறது கத்துக்கோங்க. சரிங்களா? சூப்பர் மாஸ்டர், சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல தேங்க்யூ அதையும் தேங்க்யூ. எங்க ஸ்பிரிச்சுவல் ஆக்களோட கதைக்கும் போதுதான் மாஸ்டர் வேற. மற்றபடி எனக்கு கதைக்கிறதுக்கு ஆக்களே கிடைக்கிறது இல்ல. வீட்டுல சரி கதைக்கிறதுக்கே இல்ல. அப்ப ஆறாவது ஸ்பிரிச்சுவலா மாஸ்டர் மேல கதைக்க வந்தாதான் கதைக்கிறதே ஒழிய மற்றும்படி கதைக்கிறதுக்கு இல்ல. மற்றும்படி எப்பயுமே ஓகே மௌனம் ஓகே. தான் மாஸ்டர். சரி ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். ஆல் மாஸ்டர்ஸ். நம்ம என் பண்ணிக்கலாம். ஹாப்பி தேங்க்யூ, நைட். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.